வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு சிறப்பு தகுதி தேர்வு பற்றிய அப்டேட்களை தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு சிறப்பு தேர்வு நடைபெறுகிறது. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்ஸில் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து மார்க் வந்து எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி அதிகப்படியான ஆசிரியர்கள் வந்து மேக்ஸ் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இன்றைய தினம் வந்து நம்ம தெரிந்து கொள்ள வகையில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மேக்ஸில் ஒரு சம்மு தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிங்கன்னா வந்து 27 ஜூன் 2023 வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து டியூஸ்டே வருது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்ன கிழமை வருகிறது, இதுதான் கேள்வி. சரிங்களா? 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி டியூஸ்டே. அதனால் வந்து 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி என்ன கிழமை அப்படின்றதான் நமக்கு கொஸ்டின். சரிங்களா? இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஜூன் வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதிரி 3 வந்து எழுதிருக்கீங்க. ஜூனில் வந்து நமக்கு 27ஆம் தேதி வரைக்கும் இது ரிமைண்டர் வந்து எத்தனை இருக்குன்னா 3 நாள். அதனால் ஜூன் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் எழுதுங்க. ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 31 நாள். அதனால் நீங்கள் 31 நாள் எழுதிருங்க. அதே போல் ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி என்னென்னு கேட்டிருக்காங்களா, அதனால் ஆகஸ்ட்டு அந்த 16ஆம் தேதி எழுதிக்கணும். சரிங்களா? அதாவது ஜூனில் வந்து மீது ரிமைண்டர் வந்து 3 நாள் இருக்குது. ஜூலையில் வந்து மொத்தம் 31 நாள். ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதனால் அந்த 16ஆம் தேதி நீங்கள் போட்டிங்க. மொத்தம் டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா வந்து 30, 40, 47, 50 மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து 50 நாட்கள் வருது. சரிங்களா? இது என்ன பண்ணி கேட்டிங்கன்னா, இந்த 50 நாட்கள் அந்த 50 நாட்கள்ன்றதை நீங்கள் 7ஆல் டிவைட் பண்ணணும். ஏன் 7ஆல் டிவைட் பண்ணுறோம்னா, அதில் வந்து கிழமைகள் மொத்தம் வாரத்தின் நாட்கள் வந்து 7 இல்லைங்களா? அதனால் நீங்கள் 7ஆல் வந்து அதை நம்ம டிவைட் பண்ணணும். அந்த மாதிரி 7ஆல் டிவைட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த 7 49ங்களா, மீது ரிமைண்டர் இருக்கிறது 1. அப்போ அந்த ரிமைண்டர் வந்து இருக்கக்கூடிய 1 வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ரிமைண்டரை தான் நம்ம கணக்கு பண்ணோம். ரிமைண்டர் 1 அப்படின்றப்ப டியூஸ்டே. அப்போ 16ஆம் தேதி ஆகஸ்ட் 23ஆம் தேதினா வெனஸ்டே வருது. அதாவது டியூஸ்டேக்கு அடுத்த நாள் வந்து ஒரு நாள் ரிமைண்டர் ஒரு நாள் 1 வரனால அந்த அடுத்து நீங்கள் 1 மட்டும் கால்குலேட் பண்ண போதும். அப்போ வந்து வெனஸ்டே. சரிங்களா? இதே இது வந்து உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 2, 3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அடுத்தடுத்த நாள் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து இது வந்து இம்பார்ட்டனாக வந்து இந்த சம் கேட்டுட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம இந்த சம்மை நீங்கள் தெரிஞ்சுட்டீங்க. இதுதான் விஷயம். அதாவது நீங்கள் வந்து இதில் இருக்கக்கூடிய மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஃபார்மெட்டு என்ன மெத்தடுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு இயரில் வந்து ஒரு குறிப்பிட்ட மாதங்களுக்கான தேதிகளை கொடுக்கப்பட்டு 1, 2, 3 மாதங்களுக்கு அப்புறம் ஒரு தேதி கொடுக்கப்பட்ட அந்த நாட்கள் அந்த கிழமை வந்து என்ன வருது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்மெட். சரிங்களா? அதாவது இதில் வந்து ஜூன் கொடுத்துருக்காங்க, அது வேறு மாதம் கொடுத்தாங்க இல்லைங்க. ஜூனில் வந்து மொதல் ரிமைண்டருக்கு வந்து 3 நாள், ஜூலையில் மொத்த நாள் வந்து 31, ஆகஸ்ட் 16 கண்டுபிடிக்கிறனால 16 நாள். சரிங்களா? அதனால் மொத்தம் 50. அதனால் வந்து வாரத்தின் நாட்கள் 7. அதனால் 7ஆல் வந்து டிவைட் பண்ணணும். ரிமைண்டர் வந்து 1. அந்த ரிமைண்டர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அர்த்தம். அப்படின்னு பார்க்கும்போது 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி டியூஸ்டே அப்படின்னா 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெனஸ்டே வரும். சரிங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இதே போல் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சம் அதே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். தொடர்ந்து நாங்கள் அப்டேட் பண்ணுறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.